450 GS வரக்கூடிய BMW 450 GS பற்றின அப்டேட் தான் இது. யூகேல ஒரு லீடிங் மோட்டோ என்தூசியாஸ்ட் அண்ட் யூடியூபர் அண்ட் கராஜ் டீம் அவங்க வந்து இந்த வண்டியை வந்து அதனுடைய கம்ஃபர்டபுளான அந்த ட்ரெயில் மவுண்டன் ஒரு ரேஞ்சில் போல்டர்ஸ், தண்ணி, ஸ்லஷ்ஷு, ஸ்லிப்பரி ப்ளஸ் மவுண்டன் டார் ரோட்ஸ் வித் கர்வ்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 3 மணி நேரம் இவங்க வந்து இந்த BMW 450 GSஐ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த 450 GS என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் இல்லையா. அவங்க சொன்னது கேட்டு நான் ஆக்சுவலாக ஷாக் ஆனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா, do not expect this bike to be a beginner's bike அப்படின்னா. தட் மீன்ஸ் இது வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து ஒரு 450cc தானே, சரி யாருக்கு வேணால் இது வாங்கி ஓட்டலாம், அந்த மாதிரி ஒரு வண்டி இது கிடையாதுங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், இது 48 பிஹெச்பியாக இருந்தாலும் இதனுடைய டார்க்கும் இந்த வண்டி, தட் இஸ் அவர் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு. ஒரு பாயிண்டில் அந்த ஹில் அந்த டார் ரோட்டில் செகண்ட் கியரில் இந்த வண்டியை வீலிங் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு டார்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால் தயவு செய்து பிகினர்ஸ் இந்த பைக்கை வாங்கி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இட் இஸ் அ வெரி சீரியஸ் மிஷின். அப்புறம் ஒரு 3வது ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து ப்ராப்பர் GS பிஎம்டபிள்யூடைய GS. அது மட்டும் இல்லை, 1250, 1300, F900 போகக்கூடிய அத்தனை டெரெயினுமே திஸ் பைக் வில் டேக்கிள் மச் மோர் ஈஸிலி அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். சீரியஸ் மாடல், சீரியஸ் பைக், கொஞ்சம் ஹெவியாக ப்ரைஸ்டாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் எக்ஸ்ட்ரீம் திங்கிங் டியூரர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். BMW 450 GS உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அப்புறம் இது ஒரு விளையாட்டு பொருள்னு நினைக்கிற சிலவங்க இருக்கீங்க, அவங்க இந்த வண்டி வாங்காதீங்க. உங்கள் மூக்குடையும், மூக்கு இருக்குல்ல அதோடையும். இட்ஸ் அ வெரி சீரியஸ் பைக், வெரி பவர்ஃபுல். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்வென்ச்சரஸ். அதுலேயும் நிறைய மாடல்ஸ் வருது. கீழ் மாடல் வேணும் வாங்கிங்க, ட்ராஃபி வாங்காதீங்க, உங்கள் க்ரௌன் போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். 450 GS is a monster.